வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 4ல் டீச்சிங் ஆப்டிடியூடில் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அதுக்கு முன்னாடி உள்ள லெக்சர் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போனா ஆன்சர் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஈவினிங் நடக்குது. ஜூன் செக்ஷனுக்குமே நடக்குது. அதாவது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜூன் செக்ஷனுக்குமே கிளாஸஸ் நடக்குது. வேணுங்கிறவங்க அதில் கலந்துக்கலாம். ஓகே. ஈவினிங் கிளாஸஸ் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு டேவிட் அண்ட் ஜான்சன் விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஆர் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் குரூப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் குரூப்ஸ், லேர்னிங்னா கற்றுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் குரூப் அப்படின்றது ஒரு சின்ன ஸ்மால் குரூப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க டுகெதராக எல்லோரும் சேர்ந்து. ஓகே. அப்போ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இன்வால்வ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் இன் ஸ்மால் குரூப்ஸ் டு அக்காம்ப்ளிஷ் ஷேர்டு கோல்ஸ். ஏதோ ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேஸ் ஸ்டடி, குரூப் டிஸ்கஷன் டீம் வைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி, அப்புறம் கிராஃப்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி, ரைட்டிங் ஒர்க் ஏதாவது டீமாக கொடுக்குற மாதிரி, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னு கொடுக்குற மாதிரி. ஸோ இதுதான் எனது கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஓகே. அது குரூப்பாக தான் இருக்கும். இதில் டேவிட் அண்ட் ஜான்சன் வந்து இது பற்றி என்ன பேசிக்காக எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுதான் நம்ம இந்த கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ இது வந்து 2023 கொஸ்டின் தான். ஸோ இது திருப்பியும் உங்களுக்கு வரலாம், அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின். இது ரொம்ப நியூ அப்டேட்ஸ் தான். இது முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் சிலபஸில் எதுவுமே இது கிடையாது. ஓகே. ஸோ இது ரிப்பீட்டடாக இன்னும் முறை எழுது பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ், தென் இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி, தென் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரமோட்டிவ் இன்ட்ராக்ஷன், தென் இன்டர் பர்சனல் அண்ட் ஸ்மால் குரூப் சோஷியல் ஸ்கில்ஸ், அப்புறம் குரூப் ப்ராசஸிங். ஸோ இவ்வளவும் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குது எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடம் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று டி. ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து டி வந்து எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஒமிட் ஆகும். இது மட்டும் ஒமிட் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் மட்டும் ஒமிட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் ஒமிட் ஆயிரும். ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ பி ஆப்ஷன் வரும். ஸோ பி ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஸோ அப்போ இது வராது. இந்த 2ல் வரலாம். ஓகே. அப்போ வந்து பி வருது, தென் டியும் வருது, பியும் வருது. ஸோ அப்போது இந்த 2லேயுமே நமக்கு சான்சஸ் வந்து வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. தென் இ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரமோட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரமோட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரைட்டான ஆன்சர் தான். ஸோ அப்போ ஈயும் வருது உங்களுக்கு. ஏ பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்செப்ஷுவலைசேஷன் வந்திருக்கு. ஸோ அது வந்து நமக்கு இல்லை. ஓகே. ஸோ அப்போ வந்து ஏ வந்து கிடையாது. ஸோ ஏ மட்டும் ஒமிட் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரியாததுனால இப்போ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஏ இல்லாததுனாலே ஒமிட் பண்ணி ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். பட் இப்போ தான் உங்களுக்கு கண்டென்ட் தெரியுது. ஸோ அதனால் நான் எந்த மாதிரி எடுக்கிறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிடி அண்ட் இ ஒன்லி. இதுதான் ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். The next question போகலாம். நெக்ஸ்ட்டு which of the following categories is considered to be highest for the learner அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பார்த்தோம், அதில் இருந்து தான் வந்திருக்கு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இது ரிப்பீட்டட் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து நம்ம பார்த்துடலாம். தென் வந்து இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் முன்னாடி இருந்தே நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் பழைய வீடியோஸ் பார்க்கணுன்னா பாருங்கள், என்னுடைய சேனலில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் வந்த கண்டென்ட் என்னென்னா, ரூட் லேர்னிங்னால் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ரிமெம்பரிங்னு பார்த்தோம். ஸோ இதுக்கே இன்னொரு நேம் இருக்குது. இதில் என்னது, லோவர் ஆர்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே ரிமெம்பரிங் தான் கீழே உள்ளது. அதே இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹையர் ஆர்டர் கேட்டிருக்காங்க. கிரியேட்டிங் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ இந்த காக்னேட்டிவ் டொமைன் அப்படின்றது அறிவு சார்ந்து உள்ள டொமைன். ஓகே, ஸோ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் 2021 இந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ அதோடைய ஆர்டர் கூட நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டருமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதை படித்து கம்பல்சரி ரிட்டன் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ கிரியேட்டிங், எவாலுவேட்டிங், அனலைசிங், தென் வந்து அப்ளையிங், அண்டர்ஸ்டாண்டிங், தென் வந்து ரிமெம்பரிங். ஸோ இதுதான் ஆர்டர். ஹையர் ஆர்டர்னு எதை சொல்கிறாங்க, கிரியேட்டிங். லோவர் ஆர்டர்னு எதை கொடுக்குறாங்கன்னா ரிமெம்பரிங். ஓகே, ஸோ அதை தான் ரூட் லேர்னிங்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கண்டென்ட்டும் நம்ம 2 நாளில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு நம்ம இப்போ என்னன்னு பார்த்தோம், க்ரியேட், அங்கே க்ரியேட்டிங்னு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4th ஒன் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம லைவ்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வரும் 2021 நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2023 வந்திருக்கு. சைக்ளிக்கல் ஃபேஸஸ் சப் ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னிங் மாடல் பை ஜிம்மர்மேன் ஆப்ரேட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நானே சால்வ் பண்ணி 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ போட்டிருக்கேன். இது 4வது கொஸ்டினோ 3வது கொஸ்டினோ ஐ திங்க் ஸோ. ஸோ இது வந்து இப்போ உள்ள ரீசன்ட் அப்டேட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதை ஜஸ்ட்டு நீங்கள் இதை படித்து எழுதி பார்த்துட்டிங்கனாலே இந்த கான்செப்ட் ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் வந்து இருக்குது. அது உள்ள கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நானே முன்னாடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த இது. ஓகே, ஸோ அப்போது இதில் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, செல்ஃப் அப்சர்வேஷன், தென் டாஸ்க் அனலைசஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், பிலீவ்ஸ், தென் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், தென் வந்து செல்ஃப் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை தான் மேலே கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு 3 ஃபேஸஸ் இன்னும் கொஸ்டின் வரல. ஓகே, அது உள்ளே இருந்து தான் கான்செப்ட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அப்போ டாஸ்க் அனலைசஸ் அதில் இருக்குது, செல்ஃப் மோட்டிவேஷன் பிலீஃப்ஸ் இருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, செல்ஃப் அப்சர்வேஷனும் இருக்குது, செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது, செல்ஃப் ரியாக்ஷனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வருது, ABCDEF. ஸோ இப்போ இதில் ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா ஏ எங்கே இருக்குது, 2 ஆப்ஷன் ABC. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கான்செப்ட், அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக எடுத்தேன். ஏன்னா ரிப்பீட்டட் கான்செப்ட் வந்து பதும்போது நல்லா பதியும். ஸோ இது வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம், சில ஷிஃப்ட்டில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question, which of the followings are the characteristics of learner-centered methods? Okay. ஸோ இதான் கான்செப்ட்டு. ஸோ லேர்னர்-சென்டர்டு மெத்தட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லேர்னர்னால் யார், ஸ்டூடெண்ட் மட்டும் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து லேர்ன் பண்ணுறாங்கன்னா, இப்போது வீட்டில் இருந்தே ஸ்டடி பண்ணுறாங்கன்னு வைங்களேன், கரஸ்பாண்டிங் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க மட்டுமே லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லேர்னர் சென்டர்டு மெத்தட். ஓகே, ஸோ அப்போ அது மட்டும் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ லேர்னர் சென்டர் மெத்தட்ஸ்க்கு இப்போ வீட்டில் இருந்து படிக்கிறது மட்டும் கிடையாது, கைட் பண்ணுவாங்க டீச்சர். தென் வந்து ஸ்டூடெண்ட் மட்டுமே அவங்க இண்டிவிஜுவலாக ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் எனது லேர்னர் சென்டர்டு மெத்தட்ஸ். இது வந்து நமக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இருந்தே இந்த கொஸ்டின் வந்து நான் அப்டேட் பண்ணது வந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இது கொஞ்சம் புது அப்டேட்டு. ஸோ இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். அப்போ இதோடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு டீச்சருடைய ஃபங்க்ஷன் என்ன, அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து அதான் கொடுத்துருக்கு, டீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மோர் ஆஸ்
ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னா எளிதாக்குபவர்னு அர்த்தம். டீச்சருடைய ஃபங்க்ஷன் என்ன, லெசன் நடத்துவாங்க, அதான் ஈஸியாக்குவாங்க இல்லையா. ஸோ அப்போ டீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மோர் அஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஏ வந்து வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அது ஒமிட் பண்ண முடியுதான்னு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வராது, செகண்ட் ஆப்ஷன் மட்டும் நமக்கு வராது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் பிகம்ஸ் இண்டிபெண்ட் லேர்னர்ஸ். ஓகே, ஸோ இப்போது இண்டிவிஜுவலாக தான் அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் லேர்னர் சென்ட்ரிக்கில். ஸோ இவங்களே வந்து ஹோம்ஒர்க்கு எல்லாமே இவங்க இண்டிவிஜுவலாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு அவங்க ஒரு கைட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் பேஸ்டாக தான் அது இருக்கும். ஸ்டூடெண்ட் தான் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இண்டிபெண்ட்டாக லேர்னர்ஸ் வந்து இருப்பாரான்னு கேட்டால் ஆமாம். டிபெண்ட் பண்ணி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டார். அவரே இண்டிபெண்ட்டாக இருப்பார், அவரே பண்ணிக்குவார். ஸோ அப்போ பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகுது. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பி ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வேறு எந்த ஆப்ஷனும் ஒமிட் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் ஆர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னர் சென்ட்ரிக்கில் வந்து லேர்னர் தான் மோராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அப்போ லேர்னர் ஆர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் இருக்குமான்னு கேட்டால் கம்பல்சரி இருக்கும். ஸோ லேர்னர்ஸ் என்கேஜ் தெம்செல்ஃப் இன் நீட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் டீச்சர். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சரும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டீச்சர் கைட் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. ஆக்டிவாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஏபிசிடி இந்த இது 4மே வருது. நமக்கு ஆன்சர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த கொஷின் டைப்பு தான், பட் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் வந்து ஆல்ரெடி நீங்கள் லெக்சர் பார்த்துருந்தீங்கனாலே இதை எடுத்துடலாம். இது எல்லாமே 2023 கொஷின்ஸ் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அவுட் சைட் த டீச்சர் சென்ட்ரிக் மெத்தட். ஸோ டீச்சர் சென்ட்ரிக் மெத்தடை தவிர்த்து உள்ளதுன்னா எதுன்னு கேட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி லேர்னர் சென்ட்ரிக் நம்ம பார்த்தோம். ஸோ லேர்னர் சென்ட்ரிக்னால் என்னன்னு தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, மறைமுகமாக கேட்டிருக்காங்க. டீச்சர் சென்ட்ரிக் எது கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ லேர்னர் சென்ட்ரிக் எது உண்டுன்றது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ லேர்னர் சென்ட்ரிக்னால் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. ஸோ கைட் பண்ணுவாங்க டீச்சர், ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போது ஸோ இது வந்து என்ன டைப் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், என்கொயரி அப்ரோச்னு பார்த்தோம். ஆன்சர் இது ஈஸியாகவே எடுக்கலாம் கொஸ்டின் புரிஞ்சுதுன்னா. ஸோ இந்த என்கொயரி அப்ரோச் ஆல்ரெடி நம்ம ஒரு பிபிடி 2 பிபிடி பார்த்தோம். அது ஆல்ரெடி வந்த எம்சிக்யூஸ் தான். இது கொஞ்சம் புது அப்டேட்ஸ் நான் வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஃபீல்டு ட்ரிப்பு போவீங்க இல்லையா வெளியே போய், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வெளியே போவாங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை அங்கேருந்தே ஸ்டடி பண்ணி ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி ஸ்டடி பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க பிளான்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரிப்பெல்லாம் எதில் தான் வரும்னா என்கொயரி அப்ரோச்சில் தான் வரும். ஸ்டூடெண்ட் தான் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அங்கே கைட்லாம் போக மாட்டாங்க, டீச்சர்லாம் போக மாட்டாங்க கூட. ஓகே, ரொம்ப அதிகமாக வந்து அவங்களுடைய கூட சேர்ந்தவங்க எல்லோரும் சேர்ந்து போவாங்க. அப்போ இந்த என்கொயரி ப்ராசஸ் அப்படின்றது டீச்சிங் அண்ட் லேர்னிங் பேஸ்ட் ஆன் த என்கொயரி மெத்தட் இஸ் அன் அப்ரோச் தட் ஹெல்ப்ஸ். எதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பில்ட் தேர் நாலேஜ், அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்ப்ளோராக அவங்கள ஆக்டிவிட்டியை நல்லா வலுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மெத்தட். ஸோ இது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங், அவங்களுக்கு மூளைக்கு நல்ல ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கிடைக்குது. தென் நல்லா திங்க் பண்ணி ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எக்ஸ்பிரிமெண்ட் பேஸ்டு தான். சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு, கிளாஸ் ரூமில் டிபேட் கண்டக்ட் பண்ணுறது, குரூப் ஒர்க், ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணுறது தான். ஸோ இதில் கொஷின் ரெடி பண்ணுவாங்க, அதை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, பிளானு, தென் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ரெக்கார்டை வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. தென் ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணி இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க, தென் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அனலைசஸ் அப்படின்றது இப்போ 100 பேர்கிட்ட நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 100 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணி பார்க்குறது தான் அனலைசஸ் அண்ட் இன்டர்ப்ரெட்டட். ஸோ அப்போது கொஸ்டின், ப்ரெடிக்ட், பிளான், இன்வெஸ்டிகேட், தென் ரெக்கார்ட்,
அனலைசஸ், இன்டர்பிரட், தென் கனெக்ட். ஸோ இதுதான் என்கொயரி மெத்தடுடைய ப்ராசஸ். அப்போ என்கொயரி மெத்தடுடைய ப்ராசஸ் என்னென்னா ஃபீல்ட் ட்ரிப்பு, தென் வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணுறது, குரூப் ஒர்க் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணுறது தான் என்கொயரி ப்ராசஸ். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கொயரி ப்ராசஸ். இப்போ நான் சொன்ன கண்டென்ட் பேஸில் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே, ஸோ தென் உங்களுக்கு ஈஸியாக என்னுடைய லெக்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பை பை. ஷேர், லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, டாட்டா.